திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கும் வரை நான் காலணி அணிய மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு சில நாட்களுக்குள்ளாவே நயினார் நாகேந்திரன் கையால காலணி வாங்கி போட்டுக்கிட்டாரோ அன்னைக்கே அவருடைய கிரெடிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய நம்பகத்தன்மை போய்விட்டது. ஒரு நம்பகத்தன்மை இல்லாத அரசியல்வாதியாக அண்ணாமலை ஆகிவிட்டார். அது மட்டுமல்ல, ஏதோ சாட்டையால் அடிச்சுக்கிறாங்க மக்களோட நான் அனுதாபத்தை பெற போறேன்னு சொல்லக்குள்ள உண்மையிலே சாட்டையில் அடிச்சு போகிற பாவம் உடம்பு தாங்காதுன்னு மக்கள் நினைக்கக்குள்ள அப்புறம் தான் தெரியுது அது 525 ரூபாய் கொடுத்து கோயம்புத்தூர் மார்க்கெட்டிலே வாங்கப்பட்ட இலவம் பஞ்சி சாட்டை. அது குழந்தைய அடித்தா கூட வலிக்காதுங்கிற ஒரு சாட்டையால் அடித்து தமிழகத்தை ஏமாற்றிய நபர். அதனால் ஒரு கிரெடிபிலிட்டியோ அக்கௌண்டபிலிட்டியோ இல்லாத ஒரு அரசியல்வாதி அண்ணாமலை. அவர் எதை வேணாலும் பேசுவார், நாளைக்கு இல்லைம்பாரு. அண்ணாமலை ஃபைல்ஸும்பாரு. அந்த ஃபைல்ஸை தூசி தட்டி பார்த்தா அந்த ஃபைல்ஸில் ஒன்றுமே இருக்காது, ஹோல்ஸ் தான் இருக்கும், ஓட்டை தான் இருக்கும். அதனால் அவரெல்லாம் அவரை பிஜேபியே மறந்துட்டாங்க சார். நீங்கள் ஏன் சார் ஞாபகம் விட்டுறீங்க? இல்லை சார், தினந்தோறும் ஒரு செய்தி சொல்கிறாரு. இப்போ அதான் முதல்வர்கள் வெளிநாடு சென்று கொடுத்து சரி, அண்ணாமலை எந்த கெப்பாசிட்டியில் இப்போ பேசுகிறாரு சொல்லுங்கள்.